வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். ஈவினிங் டைமில் சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி குடமிளகா முட்டை பிரெட் வச்சு வாங்க சிம்பிளாக 2 மினிட்ஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த கடுகு சீரகம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. வெறுமனே 2 வெங்காயம் நறுக்கி போட்டு அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம ஈவினிங் டைமில் என்னடா இது ரொம்ப போர் அடிக்குது, என்ன ஸ்நாக்ஸ் செய்யுது அப்படின்னு யோசிக்கிற டைமில் சட்டுன்னு 2 மினிட்ஸில் இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. வேலைக்கு போகிற லேடிஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கின உடனே 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் ஈஸி ரெசிபிலாம் நிறைய கற்றுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே 2 குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதோட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக வேகிறதுக்கு. ஓரளவுக்கு 3/4 பதம் வெந்தால் போதுங்க. ரொம்ப ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் கிடையாது. 3/4 பதம் வெந்துச்சுன்னா ஓகே. மிளகாவும் நல்லா வெந்து வந்த உடனே 2 முட்டை, உங்களுக்கு தேவையான அளவு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 முட்டை ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த முட்டை ஸ்மெல் உங்களுக்கு வேணாம் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா முட்டையை நல்லா கிளறி விடுங்க. குடமிளகாவும் முட்டையும் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 மிக்ஸ் ஆகி முட்டை நல்லா வெந்து வந்த உடனே பிரெட் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் வீட் பிரெட் எடுத்துருக்கேன், நீங்கள் மில்க் பிரெட் கிடச்சாலும் எடுத்துக்கலாம். கடைசியாக முட்டை எல்லாமே வெந்ததுக்கப்புறம் இந்த பிரெட் ஸ்லைஸை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா நல்ல சூப்பராக எம்மியாக செம்ம ஃப்ளேவராக பிரெட் எக் மசாலா ரெடி ஆகிடும். இது நீங்கள் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை லன்ச் இந்த மாதிரி டைமில் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு, டின்னர் டைமில் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் நல்ல ஃப்ளேவராக ஸ்நாக்ஸ் ஐட்டமாக பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது குயிக்காக சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக சிம்பிளாக ஈஸியான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.